ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜிடபிள் போட்டு பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு டபரா வச்சு நெய், எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புதினாவும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. காரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு அதையும் போட்டாச்சு. இப்போ வந்து காய் போட்டுக்கலாம். காய் என்ன காய்னா கேரட்டு, பீன்ஸு, மூக்கல் இதுக்கு தான் போட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்கிறேன். இந்த பிரியாணிக்கு சைடிஷ் வந்து கத்திரிக்காய் கிரேவி தான் செய்கிறேன். கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், மிளகுலாம் போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு திட்டமாக தண்ணி ஊற்றி கொதிச்சுட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்க்கடலை, எள்ளும் அரைச்சி ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றிப்போம். தயிர் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வறுத்து அரைச்ச வேர்க்கடலையும் எள்ளையும் இப்போ நமக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோ கத்திரிக்காய் நல்லா ஒரு முக்கால் பதம் வந்த பிறகு இது சேர்த்தா கரெக்டாக வரும். புளி ஊற்றிக்கலாம். நான் வந்து தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதுனால புளி ஊற்றலை. கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே புதினா சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சோண்டு மூக்கடலில் வந்து நான் வந்து வேக வச்சு தான் போட்டிருக்கேன். இந்த ஆழாக்கில் வந்து நான் 2 ஆழாக்கு வந்து அரிசி எடுத்தேன். இப்போ 3 ஆழாக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அளந்து வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்தோன்னா நம்ம அரிசி சேர்த்துப்போம். எல்லா அரிசியும் சேர்த்துட்டு சும்மா லேசாக கலந்து விட்டுருவோம். கத்திரிக்காய் கிரேவி நல்லா கரெக்டான பதம் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம டம் போடலாம். அதுக்கு முன்னாடி நெய் கொஞ்சம் ஊற்றிப்போம். வரவே மாட்டேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் புதினா, ஒரு 6 எலுமிச்சைப்பழம், ரொம்ப வேணாம், கொஞ்சம் போதும். பழைய தோசைக்கல் கீழே வச்சுட்டு டம் போட்டாச்சு. தோசைக்கல் சூடு ஏறுற வரைக்கும் ஃபுல்லாக வச்சுருவோம் அடுப்பு. அதுக்கப்புறமா சூடு ஏறின பிறகு ஸ்லோ பண்ணிவிடுவோம். கரெக்டாக 10 இல்லை 15 நிமிஷத்தில் சூப்பராக பூ மாதிரி வந்துடும். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக குச்சி குச்சியாக நிற்கிது. கரெக்டாக வெந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்துருச்சு. கரெக்டாக வந்துருக்கும். உடையில கொலையில் அழகாக சூப்பராக நீட்டாக வந்துருக்கும். வீட்டு லஞ்சு சுட சுட வெஜிடபிள் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, வெள்ளை மூக்கல்ல போட்ட குருமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.